என்ன மேகமா? அப்பா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பா. என்ன சர்ப்ரைஸ்? இத பாருங்க, நம்ம 2 monthsக்கு பிஃபோர் வத போட்டோல தக்காளி. இப்போ பாருங்க அது எப்படி இருக்குன்னு. நீங்க கிட்ட காமிங்க. சூப்பரா. இப்போ நமக்கு தேவையான பொருளை நம்ம வீட்டிலேயே இது மாதிரி போட்டு விளைவிச்சோன்னா நமக்கு என்னென்ன யூஸ் அதில்? என்ன யூஸ்? நம்ம ஹெல்தியா இருக்கலாம். ஓகே. ஆர்கானிக்காக இருக்குமா? ஆர்கானிக்காக இருக்கும். அப்புறம் வேறு என்ன யூஸ் நமக்கு? ஓகே. மருந்துலாம் போடாத பொருள். சூப்பராக தான் ஆர்கானிக்கு. அப்புறம் ஒரு கடையில் போய் முக்கியமாக என்ன பண்ணுவானா? வாங்க வேணாம். கடையில் என்ன சும்மா கொடுப்பாங்களா? காசு கொடுக்கணும். நம்ம வீட்டிலனா வதை மட்டும் 5 ரூபாய்க்கு வதை வாங்கிட்டு வந்து பார்த்தா நம்மள்ட்டையும் 500 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய காய்கறிலாம் நம்ம வீட்டிலே இருக்கும். ஆமாம். தக்காளியை பொறுத்த வரைக்கும் அழுன தக்காளியை போட்டால் கூட முளைக்கும் இல்லையா? ஆமாம். அழுன தக்காளியை இப்படி புழிஞ்சு விட்டாலே விதைலாம் போய் வளைச்சிரும். சரி, இப்போ தக்காளி இல்லாமல் வேறு என்னென்ன செடியெல்லாம் வீட்டில் நம்ம இந்த மாதிரி வளர்த்துக்கலாம்? கத்திரிக்காய், வெண்டைக்காய், சுண்டைக்காய், வல்லாரக்கீரை எங்கே இருக்குது? ஆமாம், அதோ இருக்குது. வல்லாரக்கீரை இருக்குது. அப்புறம் மிளகாய் வளர்க்கலாமா? பச்சை மிளகாய் வளர்க்கலாமா? ரைட்டு. நம்ம கூட மிளகாய் செடி போட்டிருக்கோம்ல. கொஞ்சம் கிட்டக்கோங்க. கீரை. மேங்காய் வந்து மாங்காய் ஒரு பெரிய இடம் வேணும் மாமரம் வளர்கிறதுக்கு. அப்புறம் நம்ம வீட்டில் இது முருங்கை மரம் வச்சுக்கலாமா ஒரு வீட்லேயும்? முருங்கை மரம்னா முருங்கை மரத்தில் வந்து முருங்கை காய் எடுத்துக்கிறோம். அப்புறம் வேறு என்ன யூஸ் இருக்குது அதில்? அந்த முருங்கைக்கீரையை எடுத்து இது பண்ணி சாப்பிடலாம். அந்த முருங்கைக்கீரையில் தான் சத்து நிறையா இருக்குது இல்லையா? அதில் என்ன சத்து இருக்குது முக்கியமாக? இரும்பு சத்து இருக்குது. என்ன சத்து இருக்குது? இரும்பு சத்து இருக்குது. நம்ம மாதம் இல்லை வாரம் ஒரு நாள் மட்டன் சாப்பிட்றோமோ இல்லையோ முருங்கைக்கீரை சூப்பு குடிக்கணும் நம்ம, இல்லையா? உண்மை. அதே தான். ஏன்னா முருங்கைக்கீரை வந்து அது நம்ம மட்டன் சாப்பிடமுடில சிக்கன் சாப்பிடமுடிலன்னு வச்சுக்கேன். முருங்கைக்கீரை அவ்வளோ சத்து அதில் இருக்குது இல்லையா? இரும்பு சத்து இருக்குது. நிதர்சனம் வேறு சொல்லுது. சூப்பரில். அப்போ நம்ம வீட்டிலே இது மாதிரி தோட்டங்கள் போட்டுக்கலாமா? வீட்டில் தோட்டம் போடுறதுனால வேறு என்னென்னலாம் நமக்கு நல்லது இருக்குது? டைம் பாஸ் ஆகும். தண்ணி ஊற்றி அது நல்லா வளர்ந்தா அதுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். நம்ம மனசுக்கு ஒரு திருப்தியாக ஹாப்பியாக இருக்கும் இல்லையா? டைம் பாஸ் ஆகும் நல்லா. அப்புறம் தேவைன்னா எங்கே போய் ஜாலியாக இங்கே விளாண்டுட்டு காய்கறிலாம் கொஞ்சம் பறிச்சுக்கலாம். வேணுன்றதெல்லாம் வீட்லேயே இது பண்ணிக்கலாம். செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்கலாம். சூப்பர்ரா. ஓகே. ஆத்தா என்ன சொல்கிறாங்க? வீட்டுக்கு ஒரு தோட்டம் போட்டால் வீண் செலவில்லை. சொல்லுங்கள். வீட்டுக்கு ஒரு தோட்டம் போட்டால் வீண் செலவில்லை. அந்த மாதிரி அப்போ நம்ம வந்து தோட்டத்தை வந்து ரெகுலராக இன்னும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி தண்ணிலாம் ஊற்றுவோமா? நீங்கள் இனிமேல் தண்ணி ஊற்றுற வேலை எடுத்துக்கிறீங்களா? ஓகேடா. ஓகேடா. ஓகே. தக்காளி பறிச்சுங்க. கிட்ட கொண்டு வந்து காமிங்க தக்காளியை. சாப்பிடுங்க. ஓகே, பாய்.